முந்திரி பருப்பை வெறும் ஸ்நாக்ஸாக சாப்பிடாம இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டி ரொம்பவே ரிச்சான முந்திரி பருப்பு கிரேவி செய்யலாம் வாங்க. சுடு தண்ணியில் தக்காளி முந்திரி பருப்பு சேர்த்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து ஆற விடுங்க. அடுத்த கடாயில் எண்ணெயை ஊற்றி முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வேக வச்ச தக்காளியை தூள் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு கடாயில் எண்ணெய் நெய் ஊற்றி நறுக்கின வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் வேக வச்ச முந்திரி பருப்பு தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் தனியா தூள் சீரகத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விட்டு நல்லா ஆற விடுங்க. மிக்ஸி ஜாரில் மசாலாவை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் நெய் ஊற்றி சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. அரைச்ச மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் வேக விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ கரம் மசாலா தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் உப்பு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கசூரி மேத்தி கொத்தமல்லி வறுத்து முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான நல்ல ரிச்சான முந்திரி பருப்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரோட்டி நான் ஃபுல்கா சப்பாத்தி ஜீரா ரைஸ் புலாவ் ரைஸ் எல்லாத்துக்கும் வச்சு ரசிச்சு சாப்பிடுங்க.